ரவி காலிஃப்ளவர் பக்கோடா. காலிஃப்ளவர் பக்கோடா அதெல்லாம் ரொம்ப ஓல்டுங்க. இன்னைக்கு வேற டிஷ் செய்யும், வேற லெவல்ல. இந்த டிஷ் செய்யறதுக்கான ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுமே வேக வச்சிருந்த காலிஃப்ளவரையும் அதுல சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் நல்லா சுருள வதங்கினதுமே அதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சலாம். அதே எண்ணெயில நறுக்கி வச்சிருந்த கோவக்காயும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி அதையும் எடுத்து ஓரமா வச்சலாம். அதே இதுல இடிச்ச பூண்டு, நறுக்குன சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுமே நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம வதக்கி வச்சிருந்த கோவக்காய் காலிஃப்ளவரையும் அதுல சேர்த்து நல்லா மசாலா படுற அளவுக்கு பரட்டிக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்கிடும். இது கொதிச்சதுமே இந்த டிஷ்ஷுக்கான ஸ்பெஷலே இந்த பொடி தாங்க. இந்த பொடி ரெசிபி வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெசிபின்னு டைப் பண்ணுங்க. ஸோ பொடி போட்டதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அப்படி சாதத்துல பரட்டி சாப்பிட்டு பாருங்க. காலிஃப்ளவர் கோவக்காய் கொஸ்து செம அல்டிமேட்டா இருக்குங்க.